வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நிதி ஆயோக்கோட 9வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றிருக்குது. இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களோட முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. காரணம், பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சத்தை காட்டுச்சு ஒன்றிய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுதான் காரணமும் கூட. இந்த கூட்டத்தில், இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காரு. என்னன்னா, 2047க்குள்ள இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றணும். அதற்கான முயற்சிகளில் அந்த இலக்கை அடையிறதுக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் அதுக்கு அதில் பங்களிக்கணும். அதற்கான செயல் வடிவத்தில் அவங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, கிராமப்புறத்தோட அந்த தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும் கூட பிரதமர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில விஷயங்களை அவரும் பகிர்ந்திருக்காரு. நிதி ஒதுக்கீட்டில் நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மோடி அரசு அப்படிங்கிறது பாரபட்சத்தை காட்டிகிட்டு இருக்குது. ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பொதுவாக நடத்துங்க. தோற்கடித்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நடத்தாதீங்க. அதில் மட்டுமே குறியாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அரசியல் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப நீங்கள் அரசாங்கத்தை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தனிமைப்பட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மாநில வளர்ச்சி, அதாவது ஒரு பக்கம் மாநிலங்கள் எல்லாம் இணைந்து செயல்படணும்னு சொல்லக்கூடிய பிரதமர் இன்னொரு பக்கம் மாநிலங்களுக்கு ஏன் பாரபட்சம் காட்டுறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மொத்தத்தில் மாநில வளர்ச்சியில் பாஜக இரட்டை வேடம் போடுதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். அதில் பங்கேற்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின், அதே போல் எழுத்தாளர் ராம்கி, அதே போல் பத்திரிகையாளர் சி.எஸ். கோட்டீஸ்வரன், இவர்களோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன், அதே போல் வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன். அனைவருக்கும் வணக்கம். பாலச்சந்திரன் சார், உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. அதாவது, பிரதமரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? 2047க்குள்ள இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ஓகே. மாநிலங்கள் அதில் ஒரு முக்கிய பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு பக்கம் மாநிலங்களுக்கிடையே பாரபட்சத்தை காட்டிவிட்டு இப்படி பேசுறது அப்படிங்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெட்டை வேஷம் போடுறாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் ரெட்டை வேஷம் ரொம்ப போடுறாருங்கிறது நிஜம்தான். ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி அப்படி செய்கிறாருங்கிறது. ஆனால் அதை தான் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 இரட்டை என்ஜின் இருந்தால் தான் ஒரு மாநிலமே சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியின் கீழே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மாநிலம் டெவலப்மெண்ட் அடையும்னு சொல்லி பேசினார் இவர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுடைய கட்சி ஆட்சி புரிஞ்சால் உனக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அவருடைய செயல்கள்லாம் இருக்குது. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கிறாரு. கடந்த சில ஆண்டுகளில் மொத்தமாக விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டுக்குன்னு 20 கோடி கொடுத்துருக்காங்களாம். குஜராத்துக்கும் யூபிக்கும் ஈச் ஒவ்வொருத்தருக்கும் 400 கோடி கொடுத்துருக்காங்களாம். இது எந்த விதத்துலையாவது நியாயமாக இருக்குமா? இந்த புள்ளிவிவரம் சரியானது என்றால் எந்த விதத்துலையாவது இது நியாயமாக இருக்குமா? நம்பர் 1. நம்பர் 2, இந்த 2047 நீங்கள் வல்லரசு ஆகிறதுக்கு மாநில அரசுகள்லாம் உதவி செய்யணும்னா, அப்போ இன்றைக்கி இந்தியா நல்லா இருக்கிறதுக்கு மாநில அரசுகளுக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்ய வேண்டாமா? அது முக்கியம் இல்லையா? அதை பற்றி பேசவே மாட்டேன். 2047 பற்றி பேசுவேன் அப்படின்னா 2047 இன்றைக்கி உட்காந்துருக்கவங்களும் 190 பேர் இருக்க மாட்டோம். அதை பற்றி பேசினா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ரொம்ப தேவை தான் ஒரு நாட்டுக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் அது எப்போ தேவை? இம்மீடியட் கோல்ஸையும் பார்க்கணும், லாங் டேர்ம் கோல்ஸையும் பார்க்கணும். இம்மீடியட் கோல்ஸில் இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மைதானே? அப்படி தான் நடக்குது. இப்போ இந்த மாதிரி விவாதங்களில் கலந்து கொள்கிற பிஜேபி கட்சிக்காரர்களிடமோ அல்லது வலதுசாரிகளிடமோ நான் 3 கேள்வி கேட்டிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது பதில் வந்ததில்லை. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் 12,388 கோடி ரூபா ரயில்வே கொடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை பற்றி கேட்குறேன். மெட்ரோவுக்கு ஏன் உங்கள் பங்கு சென்ட்ரல் ஷேரை இன்னும் கொடுக்காமல் இருக்காரு? ஏன் கொடுக்காமல் இருக்காரு? இது கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மெட்ரோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கமே, அதை பற்றி ஏன் மௌனம் காக்குறாரு?
இந்த இந்த கேள்வி ரெண்டுக்கும் வந்து அவங்க வந்து பதில் சொன்னால் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் கொடுத்தாங்கன்னா மாநில அரசுக்கு வந்து இவர் சரியாக தான் நடத்துகிறாரு, அப்படி இருந்தும் மாநில அரசு குறை சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு 19,288 கோடி அங்கே, 1,18,328 கோடி இங்கே, இதெல்லாம் பேசுகிறது வந்து அர்த்தமில்லாது. இந்த இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க மாநிலங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணலை, சிறு குறு தொழிலுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபா வரைக்கும் பிணைத்தொகை இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுக்கறது நாங்கள் பேங்க்கிட்ட சொல்லிட்டோம் சொன்னால் சரியா போச்சா? எந்த பேங்க் எப்படி கொடுக்குது? கொரோனாவுக்கு அப்புறமும் வந்து இவங்க இப்படி தான் சொன்னாங்க, இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வந்து பிணைத்தொகை இல்லாமல் கடன் கொடுக்கப்படும்னு. எந்த பேங்க்கும் கொடுக்கல. ஏன்னா பேங்க் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரு, சார் இப்படி கொடுத்தேன்னா நாளைக்கு அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கலாம், எங்கள் மேலே தான் நடவடிக்கை விடும், அந்நேரம் நீங்கள் யார் எங்களுக்கு வந்து சார் பேச போகிறீங்க, we have to save our skin அப்படின்னு சொல்கிறது வந்து அர்த்தபூர்வமானது தான். எந்த ஒரு பேங்கருமே தன்னுடைய பேங்க்கை நஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ பிணைத்தொகை வேணும்னு கேட்கத்தான் செய்வாங்க. இவங்க சொல்கிற சொல்லுக்கு எந்த பேங்க்கும் மரியாதை கொடுக்குறதே இல்லை. அப்போ இது மாதிரி சொல்கிறது என்னது? வாய்ப்பேச்சு, வர்ணஜாலம், இது தவிர என்ன இருக்குது? அதனால் இன்றைக்கி உண்மையில் என்ன நடக்குது, இந்த ஒன்றிய அரசு வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான மனநிலை உள்ள ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 2014க்கு முன்னாடி வந்ததே கிடையாது. மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டியது வேணால் ஒரு 10% குறைச்சிருக்கலாம், 5-10% வந்து தான் ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கலாம். இது நடந்திருக்கு. ஆனால் இது மாதிரி வந்து தனக்கு உதவி தனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு ஒரே அடியாக வந்து நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒன்றிய அரசை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்படி இருந்துக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் 2047க்காக வேண்டி உங்களையெல்லாம் கேட்குறோம். எனக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம மாநில ஆளுநருக்கும் பிரதம மந்திரிக்கும் ரொம்ப பெரிய சண்டை இருக்கா? ஏன்னா மாநில ஆளுநர் வந்து பல சமயங்களில் சொல்லியிருக்காரு, மாநிலங்களுடைய வளர்ச்சியில் என்னங்க வளர்ச்சியில் என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒன்றிய அரசு வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை புரிஞ்சவர் மாதிரி பேசினார். பிரமிட்னு ஒன்று இருக்குது, பேஸ் நல்லா இருந்தால் தான் உச்சம் வரைக்கும் போக முடியும். அது மாதிரி வந்து மாநிலங்கள் நல்லா இருந்தால் தான், மாநிலங்கள் வளர்ந்தால் தான் இந்த இந்திய ஒன்றியம் மாநிலங்களை சேர்த்து அமைக்கப்பட்ட இந்திய ஒன்றியம் வந்து வளர முடியும். பிரதம மந்திரி இப்போ அதை பற்றி பேசுகிறாரு, சந்தோஷம்தான். ஆனால் அப்போ மாநில ஆளுநர் சொல்லணும், நீங்கள் என்னங்க நான் பேசுகிறத பேசுங்க, எனக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கருத்து வருவான்னு அவற்றை முதல்ல சரி பண்ணணும். அடுத்து, சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுபவர் எழுதுவது பிறர்க்கே தமக்கென்று எண்ணார். அதனால தான் பாரதியார் சொன்னார், தொல்லுலகில் நாம் அறிந்த தலைவர் தம்முள் சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல் இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய தாய் உலகினுக்கே ஈந்த செல்வம்னாரு. காந்தி பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டுமே, இது ரொம்ப தேவை. பிரதம மந்திரி இரட்டை வேடம் போடுகின்றார் என்ற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மையானது அப்படிங்கிறத என்னுடைய முதல் கருத்து. சார் ஒன்றும் இல்லை, அந்த 2047க்குள்ளே இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாற்றத்துக்கான முயற்சியில் மாநிலங்கள் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிலை ராமசாமி மையப்பன் அடுத்தது சொல்லட்டும். 2 கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்க, இதை வந்து பல இடத்துல கேட்ட யாரும் பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக நம்ம ராமசாமி மையப்பன் அதுக்கு பதில் சொல்லுவார். 2 கேள்வி கேட்டார், அந்த 2 கேள்விக்கும் நேரடியான பதிலை சொல்லிட்டு உள்ளே போகலாம். முதல்ல வந்து மெட்ரோவுக்கு என்ன பங்களிப்பு, அதற்கான நிதியை ஒதுக்கலைங்கிறது 1. 2, கோவை மதுரை மெட்ரோ என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இது 2க்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்கம் மூவ் ஆகலாம். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதலில் இன்று பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸில் முதலாக வெங்கலப்பதக்கம் பெற்ற மனு பாக்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய டீம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் ஒலிம்பிக்ஸ் அடுத்த 13 நாட்கள் இருக்குது அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு. அதற்கப்புறம் நம்ம நித்தி ஆயோகோட மீட்டிங், அதற்கப்புறம் முதலமைச்சர்களோட பங்கேற்பு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று, முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அந்த இந்திய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்றது ஒரு அரசியல் சார்ந்தது அப்படின்ற கண்ணோட்டமாக இருக்கலாம். அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு, அவர்கள் அதை கேட்கணும், மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரே ஒரு குறுக்கீடு, இது எல்லாமே நீங்க சொல்லுங்க, இது எல்லாமே பேசுங்க, அதற்கான நேரம் நிச்சயமா உங்களுக்கு விட்டு நீங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை அவர் கேட்டார் இல்லையா, அதுக்கு சொல்லிட்டு அந்த பக்கம் போலாம். ஏன்னா பாலச்சந்திரன் வந்து இதை நான் பல இடங்கள்ல கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்கல, யாரு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கேள்வி திரும்ப வந்து இங்க கேட்டிருக்காரு. அதற்கான பதிலுக்குள்ள வாங்க. என்னோட சப்மிஷனை என்ன ஸ்டைலில் வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். நான் என்ன பதில் சொல்லணும், எப்படி அந்த பதில் சொல்லணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. முதலமைச்சர் போகாமல் இருந்தது அவருக்கான உரிமை. அவர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது பொலிட்டிக்கல் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போது
முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே சென்றிருந்தாங்க. அவர்கள் எதற்காக அங்கே சென்றிருந்தாங்க? அவர்களும் வந்து எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களோட மக்களுக்கான தேவை இருக்கிறது, அதை நான் பிரதிபலிக்க வேண்டும், அந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டும். அந்த கூட்டத்தின் தேவை என்ன? அந்த கூட்டத்தோட அஜெண்டா ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு 25 வருஷம் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த இரண்டும் சேர்ந்து என்ன பார்ட்டிசிபேஷன் தேவை இருக்குது, அவர்கள் மாநிலத்துக்கு என்ன தேவை இருக்குது, இந்த நாட்டிற்கு என்ன தேவை இருக்குது, அனைத்து மக்களுக்கும் என்ன தேவை அப்படின்னு அவங்க சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் வெளிநடப்பில் அவர்களோட முழு நேரம் 7 நிமிஷம் பேசிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க சீஃப் செக்ரட்டரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி பிரசண்டாக தான் இருந்தாங்க நாள் முழுக்க. அவர்களோட 7 நிமிடம், ஏன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், அனைத்து மாநிலங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் அங்கே இருக்காங்க. 26 மாநிலங்கள்லேருந்து முதலமைச்சர்கள் இல்லைனாலும் அவர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வேறு சிலர் பல மாநிலங்கள்லேருந்து போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் அங்கே இருக்காரு, ஆனால் மற்ற மாநிலங்கள்லேருந்து பேசிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அது தவறாக இருக்கும்ல. ஒவ்வொரு மாநிலமும் முக்கியம். இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் அனைத்துக்குமே வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. முன்னாடி இருக்க அஜெண்டாலே 7 நிமிஷம் தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த 7 நிமிஷம் அவர்களுக்கும் தெளிவாக இருந்தது. அது வந்து இந்திய இதனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கும் அதே 7 நிமிஷம் தான், அவர்களும் அதற்கு மேலே பேச முடியல. ஸோ அதே பொசிஷன் தான் இருந்தது. யாருக்கும் அதில் கருத்து வேறுபாடு கிடையாது, யாருக்கும் அதில் டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இரண்டாவது விஷயங்கள், எனக்கு முன்னாடி பாலச்சந்திரன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு 3 விஷயங்கள். சென்னை மெட்ரோ ரயிலை பற்றி அவங்க சொன்னாங்க. சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ஃபைனான்சிங் ப்ராஜெக்ட் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க வேண்டியது. மொத்த ஃபைனான்ஸையும் ஒரே டைம் லைனில் கிளியர் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் பப்ளிக் டாக்குமெண்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். அதில் என்ன ஸ்டேஜஸில் காசு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இருக்கிறதுல ஒரு ஸ்டேஜ் டிலே இருக்குது அந்த ஃபைனான்ஸ் அமௌண்ட் ரிலீஸில். ஆனால் ப்ராஜெக்டோட டைம்லைன் டிலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்லுங்கள். ப்ராஜெக்டோட டைம்லைன் டிலேவோட இந்த ஃபைனான்ஷியல் இதென்ன பேமெண்ட் டிலே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் தமிழக அரசு சொல்கிற கருத்து, அவர்கள் சொல்கிற இது வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது மட்டும்தான். ஸ்டேஜ் வைஸ் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணணும், சிஎம்ஆர்களுக்காக அது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. டெஃபினட்டாக நான் தமிழகத்தை சார்ந்தவன், சென்னையில் வசித்து வருகிறேன். சென்னையில் வந்து அது இன்னும் வேகமாக நடக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் அனைவரோட எண்ணமும் தான். ஆனால் அப்படி நடக்கணும் அப்படின்னா அதற்கான ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த டெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிலீஸ் பண்ண முடியும், இல்லாட்டி அதில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ் இருக்குது. அதற்கான கான்ட்ராக்டர் சரி, தமிழக அரசு சரி, எல்லாருமே அதற்கான முனைப்பையும் எடுக்க முடியும். அதுக்கான தேவை வரல. அது ஒன்று. இரண்டாவது விஷயம், தமிழகத்தில் எல்லா ஊர்கள்லையுமே வந்து இந்த மெட்ரோ ரயில் வர வேண்டும் அப்படின்றது நல்ல எண்ணம் தான். ஆனால் அதற்கான அவசியங்கள் என்ன, அதற்கான தேவை என்ன, டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண முடியும், அதற்கான அக்விசிஷன் என்ன பண்ண முடியும், இன்றைக்கி டிராஃபிக் சிச்சுவேஷன் என்ன, அதற்கான ஒரு ப்ரையர் ப்ரப்போசல் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து வைக்கிறது அப்படின்றது எல்லா மாநிலங்களும் எல்லா மாவட்டங்களும் வைக்கலாம். நான் சிவகங்கை காரைக்குடியிலேருந்து வரேன், அங்கே வந்து ஏரட் இரிகேஷனுக்கான பாலிசி எதுவுமே கொண்டு வரல. அங்கே இன்னும் வாட்டர் வந்து ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. அங்கே இன்னும் ட்ரைலேண்ட் சீசனில் அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அங்கே இருக்க தொழில்கள் கஷ்டப்படுது. அதற்கான ப்ரப்போசல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கு. 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி நடக்குது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களோட ப்ரப்போசல் என்ன, அங்கே இருக்க மக்களோட கோரிக்கை கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு இருக்கு. இல்லை தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட் ஏன் வெறும் சென்னை சென்ட்ரிக்கா இருக்கு, இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் சென்ட்ரிக்கா இருக்கு? ஏன் வந்து மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் கேள்வியை முடிச்சிடறேன். டெஃபினட்டா அண்ணனுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் என்னோட கேள்வியும் சேர்த்து வச்சுறேன், அண்ணன் அந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லட்டும். எதற்காக மற்ற மாநிலங்களில் வரல? திருநெல்வேலியில் எஸ்இசெட் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, 2 எஸ்இசெட் வந்திருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்கு? 2 எஸ்இசெட்லேயும் இப்போ எந்த ப்ரொடக்ஷனும் நடக்கல. ஒரே ஒரு இதில் ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் நடந்துட்டு இருக்கு. அதற்கான லேண்ட் அக்விஷன் மக்கள்கிட்ட இருந்து, விவசாயிகள் கிட்ட இருந்து, ஆசிரமங்கள்கிட்ட இருந்து, ட்ரஸ்ட் கிட்ட இருந்து, ஸ்கூல் கிட்ட இருந்து, யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து அவங்க லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு? நாகநேரியில் என்ன நடந்துட்டு இருக்கு? இது இல்லாமல் தமிழகம் முழுக்க அவங்க இன்னொரு 38 எஸ்இசெட்டுக்கான அக்விசிஷன் நடந்திருக்கு. ஒரு 13 இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஆனா அந்த 13 எஸ்இசெட்டும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதுல வந்து எத்தனை மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? தமிழக மக்களுக்காக அந்த இது அவங்க லேண்டை எடுத்து அவர்களுக்கே திரும்பி வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே வரல, மேனுஃபேக்சரிங் நடக்கல, சர்வீஸ் செக்டர்ல வேலையே இல்லை அப்படின்னா அது எப்படி நடக்கும்? ஸோ இதெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. அவர்கள் இதெல்லாம் இல்லை, 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஸ்கேம் இருக்கு, அப்புறம் நாகநேரி இஷ்யூ இருக்கு, கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருக்கு, இங்க அவர்கள் எப்படி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற எல்லா பிரச்சனையும் இருக்கு. இது எல்லாத்தையும் அவர்களால பதில் சொல்ல முடியல. இங்க இருக்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கன்னியாகுமரியில என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட பொலிட்டிக்கல் வியூ வந்து இங்க தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பதிலாக தான் இதை வந்து காமிக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டிய பார்வை தான் இருக்கிறது. பாலச்சந்திரன் சார், பாலச்சந்திரன் இதை குறிக்கிட்டீங்க.
இல்லை, அதாவது திரு மெய்யப்பன் என்ன சொல்கிறாரு, நானும் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கேன். ப்ராஜெக்டில் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 ஸ்டேஜாக இருக்குதுன்னு சொல்லி வைங்க. முதல் ஸ்டேஜுக்கு வந்து 2 பேர் வந்து பணம் கொடுக்கணும். ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக பணம் கொடுக்க வேண்டியது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இத்தனை பெர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் இத்தனை பெர்சன்டேஜ்னு கொடுக்கணும். அப்போது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பணம் கொடுப்போம், பின்னாடி கொடுக்க மாட்டோம். பின்னாடி கொடுத்தா வேலையை ஆரம்பிக்காது. அதனால் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமோ அல்லது 90 விழுக்காடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பணம் கொடுத்தா தான் அந்த 10 விழுக்காடு முடிச்சுட்டு நாங்கள் செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லும். உடனடியாக செகண்ட் ஸ்டேஜுக்கு பணம் கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி கொடுக்க வேண்டிய பணத்தை 2 இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் கொடுக்கல, நாங்கள் வேலை தடங்கல் படக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் பணத்தை கடன் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் இதில் வந்து ப்ராஜெக்ட் பார்க்கணும், ஸ்கீமை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இதுக்கு பதில் சொல்லிவிட்டோம் அவங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காதனால நான் உங்கள் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதை கொடுக்காதனால அதுக்கு பதிலாக நாங்கள் கடன் வாங்கி பணத்தை கொடுத்துருக்கோம், ஏன்னா வேலை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லலை. இதுக்கு தெளிவான பதில் நிச்சயமாக திரு மெய்யப்பன் சொல்லுவார் நம்புகிறேன். ஒன்று. இன்னொன்று, மூணாவது ஒன்று இருந்தது, அதையும் இப்போ சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த ஒத்த செங்கல் உதயநிதி எத்தனை நாள் தான் காமிச்சிக்கிட்டு இருப்பார்? ஏன் இந்த எய்ம்ஸ் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாமே. சரி, இன்னொன்று, மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்தீங்களே, லோன் கொடுத்தீங்க, கிராண்ட் கொடுத்தீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்களே, ஏன் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான்கிட்ட போய் பணம் வாங்கன்னு சொன்னீங்க? இது வந்து பாரபட்சம் இல்லாமல் வேறு என்ன? ஏன்னா இன்னொரு என்னைக்கு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேட்ரல் அசிஸ்டன்ட் சொல்லி வாங்குறீங்களோ அங்கே உள்ள கண்டிஷன்ஸ் வந்து 2 பேர் இன்வால்வ் ஆகுது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசிக்கல் இன்வால்வ் ஆகுது. தே டீல் ஒன்லி வித் யூனியன் கவர்மெண்ட். அப்போ அது மூலம் வந்து அங்கேருந்து இங்கே வந்துங்கிற டிலே இத்தனை வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கே. என்னுடைய கேள்வி, மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுத்த நீங்கள் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எதுக்காக நீ ஜப்பானுக்கு போகணும்னு சொன்னீங்க? சரி, வர கோட்டீஸ்வரன் இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரதமரோட பேச்சு, இந்த பக்கம் ஸ்டாலினோட அந்த எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவு, இதில் யார் பண்ணுறது அரசியலாக பார்க்குறீங்க? அதாவது ஐயா பாலச்சந்தர் ஆல்ரெடி தலைப்பில் ஒட்டி நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. பிரதமர் எவ்வாறு உண்மைக்கு புறம்பான தகவல் சொல்கிறாரு, அதை அடிக்கிட்டே போகிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஓரவஞ்சனையை வந்து முதலமைச்சருமே சொல்லியிருக்கிறாரு. பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கல, எய்ம்ஸ் மதுரைக்கு வரல, மெட்ரோ ரயில், இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போது மக்களுக்கு புரிகிற மாதிரி இவங்க எங்கெங்கே எதை ஏமாத்துறாங்கன்றது நான் கொஞ்சம் புள்ளி விவரங்களோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பணம் கொடுக்கல, பொருளாதாரம் புரியல, ஆனால் எல்லாம் கரெக்டாக இருக்கா மாதிரியே பூசி மொழிப்பி இதையே ஒப்பேற்றிக்கிட்டு இவங்க பல வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அம்மையார் வந்து பட்ஜெட்டில் சொல்கிறாங்க, உணவு இன்ஃப்ளேஷன் வந்து 4 விகிதாச்சாரம் தான் இருக்குது, 4% தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன புரிதல்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரியாணி 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற பிரகாரம் 4% தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா அடுத்த வருஷம் வந்து அந்த பிரியாணி வந்து ஒரு 105 ரூபா 106 ரூபா போகலாம். அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து ஒரு 4-5% வச்சிங்கன்னா ஒரு 120 அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபா விற்ற பிரியாணி ஒரு 3-4 வருஷத்தில் 140 ரூபாக்குள்ளே தான் இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரியாணி போய் ஹோட்டலில் வாங்கியிருப்பீங்க, அன்றைக்கி என்ன விலை, இன்றைக்கி என்ன விலை? மட்டன் வந்து அன்றைக்கி வந்து 700 ரூபா 650 ரூபா இருந்தது, இன்றைக்கி 800 ரூபா 850 ரூபாய்க்கு கிடையாது, 1000 ரூபா ஒரு சில நேரத்தில். அதாவது தீபாவளிலாம் வந்து அவங்க வைக்கிறது தான் விலை. இப்போ தக்காளிக்கு வருவேன், தக்காளி 40 ரூபா இருக்குன்னு பிரியாணி ரேட்டு சொல்லவே இல்லை. இல்லை, பிரியாணி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 250 ரூபாலேருந்து 350 ரூபா மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 ரூபா. இது கொஞ்சம் பெரிய ஹோட்டல். சின்ன ஹோட்டல்னால் அதை விட கம்மியாக இருக்கும். இது 5 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் பெரிய நடுத்தர ஹோட்டல் போனீங்கன்னா இதுலேருந்து இன்னொரு 150 ரூபா ஏற்றிக்கோங்க. இப்போ இது வந்து இந்த பிரியாணி விலை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து 100-150 விழுக்காடு ஏறி இருக்குது உணவோட விலைவாசி. இதேமாரி காலனி பள்ளிக்கூட மாணவர்கள் ஷூஸ் போடுறாங்க இல்லைங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் எவ்வளோக்கு வாங்கினாங்க ஸ்கூல் ஷூ, இப்போ எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30-35 விழுக்காடு ஏறி இருக்குது அன்றைக்கும் இன்றைக்கும். அப்போ இவங்க சொல்கிற அந்த விலைவாசி இது வந்து ஏறலை, அதை விட அதிகமாக அசுர வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் பட்ஜெட்டில் ஒரு தவறான தகவலை வந்து இவங்க சொல்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு பத்திரிகையாளராக சந்தேகமாக இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இப்போ வெங்காயம் தக்காளி விலையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். 40 ரூபா இருக்குன்னா 10% இன்ஃப்ளேஷனில் அது விலை ஏறிச்சுன்னா 44 ரூபா 45 ரூபா தான் விற்கணும். 1 கிலோ தக்காளி 40 ரூபா விற்றுதுன்னா அடுத்த வருஷம் 45 ரூபா தான் விற்கிதா? வெங்காயம் 45 ரூபா தான் விற்கிதா? கிடையாது, 70 ரூபா விற்கிது, 80 ரூபா விற்கிது, தேவைப்பட்டா 100 ரூபா விற்கிது. அப்போ என்ன பொருளாதார கதை நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பாராளுமன்றத்தில் சொல்கிறீங்க? இது ஒன்று. இரண்டாவது, பட்ஜெட்டோட வருமானம், ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. அதில் இந்த ஏப்ரல் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2.10 லட்சம் கோடிக்கு மேலே போகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 2.2 லட்சம் கோடிக்கு மேலே வருது, இது எங்கே தான் போகுது? அதேமாதிரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸு 25 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 25.83 லட்சம் கோடி. இதில் எய்ம்ஸுக்கு 1000 கோடி ஒதுக்குனா, ஐயா சொன்னார்ல செங்கல் வந்து பில்டிங்காக மாறிடும்.
25.83 லட்சம் கோடி எங்கே இருக்குது, 1000 கோடி எங்கே இருக்குது. இதில் ஒரு துரும்பு அள்ளி போட்டால் 100 கோடி வரும். அந்த 100 கோடியை வந்து விளையாட்டுத்துறைக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணும்போது வாழ்த்து சொன்னார் பாருங்க, துப்பாக்கி சூடில். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி மெட்ரோ ரயிலுக்கு பணம் ஏன் வரலன்னு. என் நண்பன், அருமை நண்பர் வந்து சுற்றி வளைச்சி அப்படி இப்படி போய் ஒரு 3 நிமிஷத்தை இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் இடையூறு பண்ணும்போது ஐயா வேணா வக்கீல், அவர் படித்தவர், என் வாதத்தை நான் எப்படி வைக்கணும், நான் தான் முடிவு பண்ண, நீங்கள் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இதில் என்னன்னா, இப்போ இந்த 25.83 லட்சம் கோடி வருவாய் வருது உங்களுக்கு. அதில் துரும்ப கூட கொடுக்க மாட்டேன்றீங்களே தமிழகத்துக்கு. தமிழகம் வந்து 4வதுலேருந்து 5வது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி கட்டுறதுல. மகாராஷ்டிரா, கர்நாடகா அதில் 3வது 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரும். 40 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்துக்கு, உத்தரப்பிரதேசுக்கு 80 பாராளுமன்ற உறுப்பினர். 2 மடங்கு அதிகமாக இருக்க ஸ்டேட்டு தமிழ்நாடை விட ஜிஎஸ்டி கம்மியாக கொடுக்குது. அந்த ஸ்டேட்டுக்கும் இப்போ தேர்தலில் தோத்ததுக்கு பிறகு பணம் சரியாக ஒதுக்கலன்ட்டுன்னு நான் சொல்லலை. அங்கே இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, பீகாரில் இருக்கிற சாலைகளாக நிறைய பணம் கொடுத்தீங்களே, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறத விட அந்த புனவால் எக்ஸ்பிரஸ் வேக்கு ஏன் காசு கொடுக்கலன்னு அவர் கேட்குறாரு. பக்சர் பீகார் கனெக்டிவிட்டி காசு கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசில் நீங்கள் ஓட்டு மக்கள் உங்களுக்கு போடலை அதனால நீங்கள் கொடுக்கலையான்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்தியாவை வளர்ந்த நாடா மாத்திரத்துக்கு எல்லா மாநிலங்களும் வாங்கன்னு சொல்லி அது எதுக்கு கூப்பிடுறாங்க, ஒன்று சேர்ந்து அதையும் சொல்லிடுறோம். நம்ம அதையும் சொல்லிடுவோம். எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, நீங்க கட்டுற வரி எல்லாம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வரி எல்லாம் கட்டினீங்கன்னா நாங்க இன்னும் நிறைய வாங்கி உள்ள போட்டுட்டு வெளிநாடெல்லாம் பிரதமர் போயிட்டு வந்துட்டு ஜனாதிபதி மாளிகை, அமைச்சர் பெருமக்களோட வண்டி அதெல்லாம் வந்து நல்லா ஆடம்பரமா அழகாக இருக்கும். அப்பதான் 20,000 கோடி பாராளுமன்றம் கட்ட முடியும். வரிக்கு மட்டும்தான் மாநிலங்கள். ஆமாங்க, வேற எதுவுமே இல்லை. நான் சொல்றது எல்லாமே புள்ளி வரும். அதாவதுங்க, தமிழகத்தோட சராசரி அவங்க மாத வருவாய் பார்த்தீங்கன்னா 11,500 12,500 கோடி கொடுக்குறாங்க ஜிஎஸ்டியில் மாநிலத்திலிருந்து. அந்த காசு ஏன் திருப்பி வரல? இந்த 12,000 கோடி ஒரு மாசத்துக்கு அமௌண்ட் ஒதுக்கியிருந்தா கூட வந்திருக்கும். இப்போ பதில் தெரியாமல் திருன்னு இப்போ முழிக்க வேண்டியது கிடையாது. இதுக்கு இவ்வளோ 1000 கோடி கொடுத்தோம், இந்த திட்டத்துக்கு இவ்வளோ 1000 கோடி கொடுத்தோம், அதுக்கு இவ்வளோ கொடுத்தோம் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆந்திராவுக்கு சொல்ல முடியுது, பீகாருக்கு சொல்ல முடியுது, தமிழகத்துக்கு சொல்ல முடியல, ஏன்னா ஒதுக்கலை. இன்னொன்று, எய்ம்ஸ் பழசு திட்டம். இது இல்லாமல் புல்லட் ட்ரெயின் பிரதமர் பேசினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜப்பான் மாதிரி வேகமாக விடுவோம். எங்கே போச்சு புல்லட் ட்ரெயின்? இந்த புல்லட் ட்ரெயினை யாரை பற்றி பேசினது, யார் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது? அப்போ சொன்னதை செய்யறது கிடையாது. இன்னொன்று, அம்மையார் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, 1 கோடி விவசாய மக்களை இயற்கை வேளாண்மைக்கு நாங்கள் மாற்றுவோன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, காவேரியில் தண்ணி விடலைன்னா எங்கள் டெல்டாவில் விவசாயம் பண்ண முடியாத நிலைமை. எப்போ 10 நாளைக்கு முன்னாடி இயற்கை மூலமாக மழை பெஞ்சதுனால இப்போ இன்றைக்கி திறந்து விட போகிறாங்க. இருக்கிற காட்டுக்குள்ளேயே நம்ம பாதுகாக்காம, கண்மாயை வந்து நம்ம தூர்வாராம, இருக்கிற விவசாயமே பண்ண முடியாம இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அதை பற்றின சுத்தமான புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நல்லவேளை இப்போ நம்மாழ்வார் ஐயா நம்மக்கிட்ட இல்லை, இல்லைன்னா இவங்க பேசுறதெல்லாம் புட்டு வைப்பார். விவசாயிகளுக்கு வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்களா? ஏன் நீங்கள் பேங்க்கில் டிஜிட்டைஸ் பண்ணி சைபர் கிரைமில் ஒவ்வொருத்தர் பணத்தை காணும், அக்கௌண்ட்டில் அத்தை காணும், இத்த காணும் புலம்புறது போதாதா? ஆல்ரெடி விவசாயிகளுக்கு செயலி இருக்குது. அதில் வந்து மழை எப்போ வரும், என்ன நெல் போடணும், எந்த போகம் எந்த வைக்கணும், தண்ணி எவ்வளோ ஊட்டணும்லாம் இருக்குது. இருக்கிற ஒரு விஷயத்தை ஏதோ இல்லாதது புதுசாக சொல்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, காட்டை வந்து ஃபாரஸ்ட்ன்ற வார்த்தையை மாற்றிட்டு அந்த இடத்த கையகப்படுத்தணும், அந்த இடத்துல விமான நிலையம் வரணும். ஒரு காடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுவீங்க? அப்போ உங்களுக்கு புரிதல் கிடையாது. எது விவசாயம் எப்படி பண்ணோம், மக்களுக்கு வந்து விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்கு, அதுக்கப்புறமா மாநிலங்களுக்கு எவ்வளோ வருவாய் கொடுக்கணும், எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்த தகவலை சொல்லிக்கிட்டு சராசரியாக அடிச்சு விட்டு போகிறாங்க. இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன். நெட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 12% 15% விழுக்காடு ஒவ்வொரு வருடம் ஏறிக்கிட்டே போகுது. அதாவது அவங்க கட்ட வேண்டிய வட்டி கடன் கடன்லாம் கட்டிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற நிகர வருமானம். இது வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூரோ பட்ஜெட்டில் வந்து அவங்க சொன்னது. அப்போ 12% 15% உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் நாங்கள் கட்டுற வரினால வருது. நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, வரி கட்டுற மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஏற்றி கொடுத்தீங்க? 10 வருஷம் ஆச்சு. மிடில் கிளாஸ்க்கும் சேலரி சம்பளத்துக்கு வாங்குறவங்களுக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டேக்ஸ் வந்து 50,000 இப்போ தான் 75,000 நீங்கள் ஏற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்டி 12% 15% வருமானம், எங்களுக்கு ஒண்டி கிள்ளி கொடுப்பீங்களா? தங்கத்தில் இன்னைக்கு அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, சாமானியவங்க மேலேயே பணக்கார ஆகிடவே கூடாது அப்படின்றதுக்கு அப்படி அத்தனை திட்டத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க இந்த பட்ஜெட்டில். ஒருத்தர் கடன்பட்டு நகை நட்டு வாங்கினா விற்கும் போது வரியை கட்டணும். வாங்கும்போது ஆல்ரெடி கட்டிட்டேன் வரி, அதுக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம் விளம்பரத்துக்கு பண்ணது வட்டி எல்லாம் கட்டிட்டு விற்கும்போது வேறு திருப்பி அழுவணும். அதை வாங்குறாரு பாருங்க, அவர் அப்போ வட்டியை கட்டுவார். அப்போ ஒரு பொருளுக்கு எத்தனை வாட்டி வரி வாங்குவீங்க, எத்தனை வாட்டி வட்டி வாங்குவீங்க, எத்தனை வாட்டி ஜிஎஸ்டி போடுவீங்க? இதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்கிறாரு, எடப்பாடி அவர்கள் இதை சொல்கிறாரு. மக்களோட அரசியலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள்கிட்ட காசு வாங்குறீங்க, மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உரியிறீங்க. அது அதனுடைய நீச்சி தான் நித்தி ஆயோக்.
நித்தி ஆயோகன்றது ஒன்றும் இல்லை, இது மாதிரி விஷயத்தெல்லாம் கூப்பிட்டு எல்லா அமைச்சர்களும் கூப்பிட்டு டீ டிஃபன்லாம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வரியை மேலே கொடுத்தீங்கன்னா தேசம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வளர்ந்துன்னு போகிறதுக்கு உண்டான வேலை தான் இது. ராம்கிட்ட கேட்போம். ராம்கி, இப்போ வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில் எல்லா மாநிலங்களும் பங்கெடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் தோக்கடிச்சவங்களை நீங்கள் பழி வாங்குறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கேட்குறாருல்ல முதலமைச்சர்? இல்லை, அது அரசியல் விமர்சனம் தனி. இன்றைக்கி 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து பிரதமருடைய பேச்சு, நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசினது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மாநிலங்களுடைய பங்களிப்பு முக்கியம்னு மட்டும் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, மாநிலங்களால் மட்டும்தான் இந்த விக்ஷித் பாரத்துக்கு வந்து ஆன இலக்கை சென்றடைய முடியும். அதற்கு என்ன காரணம்னா மாநிலங்கள் தான், தே ஆர் கனெக்டட் வித் த பீப்புள். அடித்தட்டு மக்களோடு இணைந்து இருக்கிறவங்க மாநிலங்கள் தான், நாங்கள் இல்லை. ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் நேரடியாக மக்களை தொடர்பு கொள்வதில்லை, மாநிலங்கள் தான் தொடர்பு. அதனால மாநிலங்களுக்கு தான் அவங்களால தான் இது செய்ய முடியுங்கிறாரு. இது வந்து மாநிலங்களை ஒன்றிய அரசு சமமாக தானே நடத்தணும். இல்லை, அதாவது நீங்கள் அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக அங்கே அடுத்த ஒரு விஷயம், அது வந்து அரசியல் நம்ம சொல்லுவோம். அதாவது மாநிலங்களுடைய பங்களிப்புன்னு நீங்கள் வாங்க பங்களிப்பு செய்யுங்கன்னு சொல்ல, மாநிலங்களால் மட்டும் முடியும் சொல்லும்போது அது ஒரு பெரிய அக்னாலஜ்மெண்ட் ரெகக்னேஷன் கொடுக்குறாரு. அவருடைய மாநிலங்களை முன்னிலைப்படுத்துகிறார் பிரதமர். இது ரொம்ப நல்ல விஷயம். அது இது வரைக்கும் வந்து 10 ஆண்டுகள் நம்ம பார்க்காத விஷயம். பிரதமர் இன்னைக்கு பேசியிருக்காரு. இரண்டாவது, நீங்க சொன்ன அறிக்கை வருவோம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கிராமத்து பக்கம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, சக்கரன்னு எழுதி வச்சா இனிக்காதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொன்னீங்க, மாநிலங்களை பங்களிப்பு இப்பவும் சொல்லிட்டாரு பாருங்க பிரதமர், இப்பவும் சொல்லிட்டாரு. அவர் ஏன் நிதியகத்துல சொல்றாருங்கிறது, ஏன்னா நீங்கள் தான் கனெக்டா இருக்கீங்க, அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அப்படிங்கும் போது இது அதாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநிலங்களை பற்றி முன்னுரிமை கொடுக்க முடியும், அதை அவர் செய்கிறார். ரெண்டாவது, நீங்க சொல்ற இதெல்லாமே வந்து ஒரு அரசு நிர்வாக சம்பந்தப்பட்டது. நீங்க சொல்ற அரசியல் விமர்சனத்துக்கு வர, நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு வெளிப்படையாக ஒரு அரசியல் அந்த விமர்சனத்தை செய்திருக்காரு, அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து நம்ம மம்தாவுடன் ஒப்பிடும்போது மச் பெட்டர் நம்முடைய முதல்வர். ஏன்னா மம்தா அவர்களை வந்து போகும்போது நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போதே என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நான் போவேன், பேசுவேன், வெளிநடப்பு கூட செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற மேற்கு வங்கத்தோட மாநில காங்கிரஸ் அதிர் சௌத்ரி என்ன சொன்னார்னா, ஏற்கனவே ஸ்கிரிப்ட் தான் அது, மம்தா அவர்கள் போய் அங்கே போய் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து தான் போகிறாங்க அவங்க அப்படின்னு அவர் முன்னாடியே சொன்னார். அவர் மம்தா அவர்கள் செய்தது என்னன்னா, நீ அங்கே போயிட்டு பேசுறது, அங்கே போனால் என்ன நடக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்க வந்து அதை ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக்கி ஒரு அரசியல் சர்ச்சையாக்குனது மம்தா அவர்கள் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்குலாம் இதெல்லாம் இந்த விஷயங்கள உடன்பாடு இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு வெளிப்படையாக இதுதான் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறோன்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் கரெக்டாக பண்ணாங்க. மம்தா அதை பண்ணல. ரெண்டாவது, மம்தா அவர்கள் மேற்கு வங்கத்துக்காக மட்டும் தான் பேசினார். ஆனால் நம்முடைய முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்முடைய முதல்வர் எடுத்த முதல் ஸ்டாண்டு தான் என்னன்னா நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது. அது அன்னைக்கு பட்ஜெட் தினத்தன்றே செய்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 6 மாநிலங்கள் அது தொடர்ந்து ஒவ்வொருத்தராக அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் அரசியல் விமர்சனம். மாநிலங்களுடைய இதை வந்து விஷயம் பேசும்போது இப்படி தான் இருக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ணலாம்னா, இந்தியா கூட்டணி இல்லை சார், அதை தான் இவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து மாநிலங்கள் வேணும், மாநிலங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டுவிட்டு இந்த பக்கம் மாநிலங்கள் கிடையாது நீங்கள் காட்டக்கூடிய பாரபட்சம் இருக்குல்ல, இதை தான் இரட்டை வேடமான்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த பாரபட்சங்கிற விமர்சனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாரபட்ச விமர்சனங்கிற யார் சொல்லணும், ஒவ்வொரு மாநிலங்களும் சொல்லுங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சொல்லுவாங்க, மேற்கு வங்கத்துலேருந்து சொல்லுவாங்க, கேரளான்னு சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டம் நடத்தி ஆந்திராவோ பீகாரோ அதை சொல்லலையே, ஆந்திராவோ பீகாரோ சொல்லலையே, நடக்கலையே. அப்படி ஒரு விஷயம் நான் சொல்றேன். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி இல்ல அங்க இல்ல சார், இல்ல ராம்கி, அங்க ஆந்திராவுக்கோ பீகாருக்கோ என்ன செஞ்சாங்களோ அதை தான் மற்ற மாநிலங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்களா? இல்ல, செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? நீங்க அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு பட்ஜெட்ல ஒரு சில மாநிலம் கிடைக்கும், ஒரு சில இது கிடைக்காம போகும். எல்லாரும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கும், எல்லாமே இந்தியாவுல தானே இருக்கு. அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு ஒரு கோரிக்கையை கேட்டாங்க, ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தாங்க. நிச்சயமா அவங்களுக்கு சாதகமாக எல்லாரும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டவங்க வந்து அதை வந்து அவங்க இல்லை நாங்கள் அது கொடுக்க போறதுலன்னு சொல்லி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், இதில் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா மாநிலங்களையும் பாரபட்சம் காட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி தலைமையில எல்லாரும் ஒரு கூட்டணி இல்ல, காங்கிரஸும் ஒரு கேள்வி கேட்குது. கோட்டீஸ்வரனும் அதே தான் கேட்டாரு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து வரிக்கு மட்டும் மாநிலம் வேணும், வந்து வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு, அப்படியா சார்? இதெல்லாம் நம்ம நிறைய பல வருஷங்கள் பேசியிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வரி கட்டுறோம், எங்களுக்கு திரும்ப வரல அப்படிங்களா, இதெல்லாமே வந்து ஒரு நிர்வாக இதில் ஒரு விஷயங்கள் தான். இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்க தான் போகுது. நீங்க வந்து நான் யாரும் பொய்யினே சொல்லலையே, இல்ல இல்ல நான் பொய்யினே சொல்லலையே, நீங்க அது உண்மைதான், அது இந்த விமர்சனம் இருந்துட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போறீங்க, இதுதான் அந்த உண்மையை நிகழ்வாக்கணும்ல, அதுல ஒரு ரேஷனாலிட்டி வேணும்ல. அதுதான் 2018 தான்
பேசுனீங்க, 19 தான் பேசுனீங்க, 21 தான் பேசுனீங்க, 24 தான் பேசுறீங்க. அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லையே. நீங்க உண்மையிலே சொல்ற நிதி ஆயோக் கூட்டத்தை பங்கேற்பதற்கு முன்னாடி ஒரு இந்தியா கூட்டணி சார்பா ஒரு கூட்டம் நடத்தி இதெல்லாம் பொதுவான விஷயங்களை கொண்டு போய் நம்முடைய முதல்வர்கள் போய் சமர்ப்பிக்கணும் அப்படி சொல்லி ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா நான் உட்பட சொல்லியிருப்பேன். ஆமா, பாரபட்சம் காட்டுகிறது. ஒவ்வொரு மாநில முதல்வரும் எங்க மாநிலம் எங்களுக்கு இவ்வளவு கோடி 63,000 கோடிங்கிறாங்க, மம்தா பானர்ஜி எனக்கு 1,74,000 கோடி, ஒவ்வொரு மாநிலம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஒருமித்த உணர்வு எங்க வரப்போகுது? இந்தந்த விஷயங்கள்ல எங்களுக்கு ஒருமித்த உணர்வு இருக்கு, இதை மாநிலங்களுக்கு மத்திய அரசு செய்ய வேண்டும் என்கிற ஒரு காமன் அஜெண்டா ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா இது வரைக்கும் இல்ல. இது திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு இதே தான் நடக்க போகுது. அடுத்த கட்டத்தை நோக்கி லெனினோட பார்வையை கேட்டுருவோம். லெனின் எல்லாத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியா செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது அவருடைய பார்வையை சொல்கிறாரு. ரொம்ப தவறான பார்வை, ஒரு பக்கம் சார்ந்த பார்வையாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இந்தியா என்பதே மாநிலங்கள் தான். இந்தியா ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் வாக்கியமே. கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நல்லா பிரதமர் பேசின கோட்டை சொல்லியிருக்காரு. மாநிலங்கள் தான் மக்களோட கணக்கு. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு மாநிலங்கள் பற்றி இந்த தேர்தலுக்கு பிறகு. மாநிலங்கள்னால் அந்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு எப்படி இருக்குது? கடந்த 2022-23 ஃபினான்ஸ் கமிஷனில் ஏற்கனவே 43 விழுக்காடு மாநிலங்களுக்கு பிரிக்கிறது. அது 50 விழுக்காடாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்குது. அதை 33 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என்று அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் உள்ள தலைவர்கிட்ட இவர் மறைமுகமாக பேசியது, அவர் வெளியில் பேசிய தகவலாம் தெரியும். எனவே ரொம்ப மாநில உரிமைக்கு நிற்கிற மாதிரி ஆட வேண்டாம், அந்த ட்ராமாவெல்லாம் மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம், ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் அல்ல. பிளானிங் கமிஷனில் ஒரு ரேஷனாலிட்டி இருந்தது. மாநிலங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும். மாநில முதலமைச்சருடைய கருத்து, அதே மாதிரி அதிகாரிகளுடைய கருத்து, மத்திய அளவில் இருக்கக்கூடிய திட்டக்குழு கமிஷனில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து, இதையெல்லாம் வைத்து ஒரு பிளானிங்கோட அடுத்த கட்ட என்ன திட்டத்தோடு போவது என்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ இது ப்ரோ கார்ப்பரேட் திட்டங்களை வகுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் நிதி ஆயோக். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 3 வேளாண் சட்டங்கள் இருக்குல்ல, அது நிதி ஆயோக்குடைய பரிந்துரை தான். பேர் கவர்மெண்ட், ஆனால் நிதி ஆயோக்கு ஏன் அதை, ஏன்னா இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அதையெல்லாம் செய்யணும், கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக செய்யணும். இப்படி தான் ஒவ்வொன்றாக செய்கிறார்கள். அப்போ இங்கே அந்த ரேஷனாலிட்டி, அந்த பகுத்தறியும் தன்மை என்பது அடிபட்டு போகுது. முதல்ல ஒரு இறையாண்மை, இந்தியாவில் இறையாண்மை என்பது மாநிலங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்கள் தனிநபருக்கு இறையாண்மை இருக்கிறது, மாநிலங்களுக்கு இறையாண்மை இருக்கிறது. நம்ம அரசமைப்பு சட்டத்தில் மாநில உரிமைகள் 263 அதன் கீழ் தான் மாநிலங்கள் இடைமன்றத்தை கொண்டு வந்தோம். சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். இவர் சொல்கிறாருல மாநிலத்தை பற்றி உரிமைக்காக இன்றைக்கி மோடி பேசுகிறாருன்னு. இந்த 11 ஆண்டில் இந்த மாநிலங்கள் இடைமன்றங்கிற அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒரே ஒரு முறை தான் கூட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு 3 முறை கூட்டணும். முதலமைச்சர் 3 முறை அதுக்காக கடிதம் எழுதியிருக்கிறார். ஏன் கூட்டலை? மாநிலங்கள் இப்போ தெரியுதில்ல, அதை கூட்டியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கும். எந்த மாநிலத்துக்கு எந்த மாதிரியான திட்டங்களுக்கு முன்னுரிமை தரணும்னு தெரியும். நீங்கள் கார்ப்பரேட் சொல்கிற அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்கிற விஷயங்களை வைத்துக்கொண்டு அதை நீங்கள் அமல்படுத்தினீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்கிறதுல இந்த எல்லா விஷயங்களையும். ராம்கி ஒரு விஷயத்தை பதிவு சொன்னார்ல, இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ பிரதமருடைய பேச்சில் ஒரு சின்ன மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுடைய வளர்ச்சியில் மாநிலங்கள் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னே பிரதமர் பேசினதே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக பேசியிருக்காரு அப்படின்னா அவரோட பேச்சிலேயோ அல்லது அவரோட மனசுலேயோ ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அதை நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. இது ஏமாற்றம். அது ஏமாற்றத்தினுடைய அறிகுறி தான் அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா 2047 விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா. அப்துல் கலாம் அவர்கள் 2000 நமக்கு ஜனாதிபதியாக இருந்தார். அவர் சொன்னார் 2020 வளர்ந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கு. பிரதமர் ஒன்றும் புதுசாக சொல்லலைங்க. பூரா ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அது அப்துல் கலாமுடைய இதுதான். 2000 சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்து நாடு முழுவதும் விவாதித்து அதற்கான திட்டங்களை கொடுத்தாங்க. 2020க்குள் வளர்ந்த இந்தியாவை ஆக்குவதற்கு என்னென்ன வழிகள் செய்யணும், கல்வியை தொழில்கூடங்களோடு ஆராய்ச்சி நிறுவனங்களோடு இணைக்கணும்னாங்க. அதை தங்க முக்கோண நாற்கரம் என்று அவர்கள் முக்கோணம்னு சொன்னாங்க, கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொன்னாங்க. இன்று வரை இணைக்கப்பட்டிருக்கா? மாறாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க கல்வியை. அப்போ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி, அது இப்போ சொல்கிறாரு கிராமங்களே எல்லா வசதியும் விட்டால், அது அப்துல் கலாம் சொன்னது தான். ஏன் அவங்க நகரத்துக்கு மைக்ரேட் ஆகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிராமங்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு, அந்த தன்னிறைவு விஷயங்களை செய்வதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை பண்ணுவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க? அதையெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டு, ஆனால் நீங்கள் மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன? உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ இந்த பட்ஜெட்லேயே வச்சுக்குவோம். இப்போ வீடு கட்டும் பிரதமர் பேரால் வீடு கட்டும் திட்டம் இருக்குது. ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுக்குது?
10 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்குன்னா இப்போ அறிவிச்சதில்லை 2.2 ஒன்றிய அரசு கொடுத்துட்டு மிச்சம் 7,80,000 ரூபா மாநிலங்கள் கொடுக்கறத பிரதமர் பேரில் வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது நிதி அதிகரித்திருக்கணும்ல, ஒரு 5 லட்சம் ரூபா தர்றோம் முதல் கட்டமாக சொல்லியிருக்கணும்ல, ஏன் அதை சொல்லலை? அப்போ மாநிலங்கள் என்று நீலி கண்ணீர் வடிக்கிறது முக்கியம் இல்லை, நிலையாக அதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் ஜிஎஸ்டி எதிர்த்தீங்க, நீட்டை எதிர்த்தீங்க, ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் எதிர்த்தீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சரான பிறகு ஒவ்வொன்றையும் கொண்டு வர்றீங்கன்னா நீங்கள் மாநிலங்களின் உரிமைக்காக நிற்கிறீங்களா என்கிற கேள்வி வருதா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், இந்த பட்ஜெட்டில் நாம் கேட்குறது ஃபினான்ஸ் கமிஷன் அது சிலதை ரெகுலேட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோன்னு கொடுக்கும். இப்போ பாஜக நண்பர்கள் எல்லாம் அந்த தான் லட்சக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கறது ஒன்று. நாம் கேட்பது என்னென்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் கூட பேசியிருக்காரு மருத்துவர், 1000 கோடி ரூபாயை 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுற தமிழ்நாடு கட்டிருக்கலாமா? இது எல்லாருக்கும் தெரியும், மெத்த படித்த அவருக்கு புரியாத நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதுலேருந்து கேட்குறோம். அது உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அது என்ன அர்த்தம்? அது அந்த அநீதியை கண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாநில அரசு செய்யலாம். மாநில அரசு செஞ்சுருக்க, சென்னை வெள்ளத்துக்கு யார் கொடுத்தா பணம்? இதே அங்கே கொடுத்தது யார்? செய்யாமல் செய்யலையே, அதற்கான பணத்தை ஒதுக்கி 4,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் கொடுத்துருக்காங்கல்ல, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லையும் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னா இந்த ஃபண்டு இருக்குதே அதை கொடுங்கன்னு கேட்குறப்போ அந்த நியாயத்திற்கு வாதிட வேண்டியவர்களே அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறோம். இதுதான் பாஜக நண்பர்களும் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். இப்போ பீகாருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆந்திராவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதே பட்ஜெட்ரி அலோகேஷன் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நீங்கள் ஏற்றுக்கொண்டது தானே. மெட்ரோ ஃபேஸ் 2 3 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை 3 வருடமாக 2021 இந்த தொகை கேட்குறோம். இப்போ நண்பர் சொல்கிறாரு ஃபேஸ் பார்க்கணும், டைமிங் பார்க்கணும். ஐயா எல்லா டைமிங்கும் பார்த்தாச்சு ஐயா, மெய்யப்பன் அவர்களே, எல்லா டைமிங்கும் பார்த்தாச்சு. எதுக்கு முடிச்சு போடணும்னு இருக்குது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது. உடனே காரைக்குடிக்கு போகிறீங்க, முதல்ல இதுக்கு வாங்க. ஏன் அதை கொடுக்கலை? இத்தனை முறை செய்யப்பட்டிருக்கு, ஏன் கொடுக்கல? அதுக்கு அடுத்து கேட்டோம், கோவை கேட்டிருக்கிறோம், மதுரை கேட்டிருக்கோம். நீங்கள் எங்கே பண்ணியிருக்கிறீங்க? லக்னோவுக்கு கொடுத்துருக்கீங்க. லக்னோவும் கோவையும் கம்பேர் பண்ணுவோமா? லக்னோ எந்த துறை, எந்த குரூஸ் நடுத்தர தொழில்கள் வளர்ந்துருக்கு? கோவை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மதுரை தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி, அதுக்கு நீங்கள் மெட்ரோ திட்டத்தை அறிவிக்கலை. ஆனால் லக்னோவுலேருந்து மீரட்லேருந்து 5 சாதாரண நகரங்களுக்கு, மாநகர அந்தஸ்தில் இருக்கிற நகரங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பு, ஏன்னா வடபுலத்துலேருந்து தாங்க நிறைய வர்றாங்க வேலைவாய்ப்பு. நீங்கள் கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், ஊபி, பீகார் எல்லாரும் அதுக்கு நீங்க மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப லக்னோவுக்கு கொடுக்குறீங்க, மற்றதுக்கு கொடுக்குறீங்க. சரி, நீங்க அயோத்தியா சுற்றி எல்லா இடங்கள்லையும் பண்ணீங்கல்ல, என்ன ஆனிச்சு? இந்த வெள்ளத்தில் மிதந்துச்ச அந்த லேக்குனா எப்படி வந்துச்சு? ஒரு ரயில்வேக்கு அங்கே அயோத்தியாவில் இருந்த ரயில்வே இதுக்கு பெரிய சுவர் கட்டினீங்க, 118 கோடி ரூபா செலவு பண்ணீங்க, 800 அடி இடிஞ்சு விழுந்துருச்சு. எத்தனை பாலங்கள் இடிஞ்சு போணுச்சு? பீகாரில் 15 பாலம் போணுச்சு. அப்போ அதுக்கு பரிசு கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே கேட்டால் நீங்கள் நிலம் எடுத்து கொடுக்கலன்னு ஒரு காரணம் சொல்கிறீங்க. இங்கே தாம்பரம் டு செங்கல்பட்டு நிலம் எடுத்து பாதியில் நிற்கிதுங்க, ஏன் நிதி ஒதுக்கலை? அதை நீங்கள் கேளுங்க. பதில் ஆமா, அதே ஒண்ணு இதை முடிச்சிடறேன். இந்த செங்கல்பட்டுல ஒன்றிய அரசு 1000 கோடி ரூபாய் செலவிட்டு வேக்சினேஷன் தடுப்பூசி மையம் ஒன்று கட்டியிருக்கு. இன்னைக்கு வரலையும் இயங்கல. அது தமிழ்நாடு அரசு இத்தனை முறை கேட்டு காசை கடைத்தெருவில் போட்டு வீணாக்குறீங்களேங்க. அது தமிழ்நாடு அரசு கேட்ட போது கொடுத்தா கூட நாங்க எங்களுடைய சுகாதாரத்துறை நல்லதோ வீணை செய்தே அதை நடுவர் அரசு செய்கிறது. இது மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, மாநில உரிமைக்கும் எதிரான அரசு. ரொம்ப சிம்பிள், 4 விஷயங்கள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஃபேக்சுவலான பொசிஷன் நான் கடைசியிலேருந்தே வரேன். அண்ணன் லெனின் அவர்கள் கேட்கும்போது வேக்சின் பிளான் சென்னைக்கு வெளியில் செங்கல்பட்டு அருகாமையில் இருக்கிறது, அதை ஏன் வந்து இன்னும் தமிழக அரசு கொடுக்கலன்னு. 2020, 2021, 2022 3 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அங்கே வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன் ஆகுது, அது வந்து ஜெனரிக் வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன் ஆகுது. மினிமலாக என்ன டெக்னாலஜி அவர்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, பேட்டன்ட் என்ன தகவல் கொடுக்கக்கூடாது, ரிமைனிங் கொடுக்கக்கூடாது. மன்னிக்கணும், நீங்க பேசும்போது தவறான தகவலாக இருந்தால் கூட நான் குறுக்கிடுவேன். இதுதான் டெமோக்ரஸி, அப்படியே பேசலாம். குறுக்கிட்டு பேசுவது
இல்ல அதான் நான் 3 கேஸ் நம்பர்ஸையும் கொடுக்குறேன். இது வந்து சன் நியூஸ்ல வந்து இன்னைக்கு ட்வீட் கேஸ் போட்டது அதை எங்க வைக்கணும்ன்றதுக்காக போடுறேங்க. எனக்கு தெரியுங்க. நீதிமன்றத்துல வந்தது. சரி வாங்க வாங்க. நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பயம்? நான் 3 கேஸ் இருக்கு, 3 கேஸ்க்கு அப்புறம் தமிழக அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு ஓபன் ஆஃபர் இன்விடேஷன் டு பார்ட்டிசிபேட் இன்விடேஷன் டு ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்துச்சு. அப்போ அந்த இன்விடேஷன் டு ப்ரொடக்ஷன், இன்விடேஷன் டு பார்ட்டிசிபேட், இன்விடேஷன் டு மேனுஃபேக்சரில் தமிழக அரசு ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல? தமிழக அரசு கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றீங்க. கேட்டவங்க ஏன் அந்த 3 இன்விடேஷன் இருக்கும்போது ஏன் எடுத்து நடத்தல? ஏன்? அது டெக்னாலஜி வேணுங்க. யார்கிட்ட பேட்டன்ட் இருக்கோ அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, அந்த கேப்பபிலிட்டி இருக்கவங்க மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். எங்க ஏற்கனவே அந்த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கு, யார்கிட்ட பேட்டன்ட் இருக்கோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதனால மக்களுக்கு தவறான தகவல் தெரிவிக்க வேண்டாம். இது உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள், அந்த ஆர்டர்ஸை எல்லாருமே பார்க்க முடியும். ஒன்று இல்ல ஒன்னு குறிப்பிட்டேன். இதுல ரொம்ப தவறான தகவல். 1970 இந்திய மருத்துவ பேட்டன்ட் சட்டப்படி இந்தியாவில் எந்த வெளிநாட்டு பேட்டன்ட்டும் இங்க செல்லாது. ரெண்டாவது விஷயம், ப்ராசஸ்க்கு தான், செய்முறைக்கு தான் பேட்டன்ட். இந்திய பேட்டன்ட் ரைட் படி மருத்துவத்துறை பொறுத்தவரை அந்த பேட்டன்ட் உலக அளவில் இருக்கிற பேட்டன்ட் செல்லாது. அதன் காரணமாகத்தான் உலக அளவிலேயே இந்தியாவில் மருந்துகளின் விலை குறைவாக இருக்கிறது. அதை அந்த அடிப்படை விஷயத்தை புரியாம பேட்டன்ட் கொடுக்கல என்பதே ரொம்ப தவறான தகவல். இன்னொன்னு, இதுவரையிலையும் அதற்கான கிட்டத்தட்ட 340 பேர் எடுக்கணும். இன்னும் 30 பேரை கூட அங்க ஆள் எடுக்கல. அதுதான் விஷயம். ஆளே எடுக்காம அது இயங்குதுங்கிறாரு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேங்க. எந்த துறையில இருந்து ஆள் எடுத்தாங்க சொல்லுங்க. அதை மன்னிக்கணும். இந்தியா அப்புறம் நோவார்டிஸ் எதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க? பேட்டன்ட் எல்லாம் இங்க வேலிட் தான். இந்தியா வந்து வேர்ல்ட் கன்வென்ஷன்ஸ்க்கு சிக்னேட்டரி. மன்னிக்கணும், மக்களுக்கு இந்த மாதிரி தவறான தகவலை தெரிவிக்க வேண்டாம். பேட்டன்ட் இங்க வேலிடா இருக்கு. போய் படிச்சுட்டு வாங்க. இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் படி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. 15 இல்ல நான் சொல்றது இந்த பேட்டன்ட் ரைட் படினா நீங்க நான் வந்து கோவிஷீல்டையும் கோவிடுக்கான தடுப்பூசி அங்க தயாரிக்க சொல்லல. ஏற்கனவே தட்டமைக்கான தடுப்பூசி நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க மாநில அரசு ஒன்னு சொல்றேன். இந்த ஆண்டு டாப் 10 கண்ட்ரீஸ்ல இந்தியா 2வது இடம். எது தெரியுமா? வேக்சினேஷன், 0 வேக்சினேஷன். அது 26 லட்சம் பிள்ளைங்களுக்கு, 16 லட்சம் பிள்ளைங்களுக்கு எந்த வேக்சினேஷனுமே போடலைங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஜாம்பியாவுக்கு அடுத்த நாடு இந்தியா தான். அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ தட்டமை அழிக்கப்பட்ட நோயெல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு இப்போ குழந்தைகளுக்கு. இதெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். சரி வர அதுக்கு ஏன் கொண்டு வரலன்னு கேட்டா நீங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லாதீங்க. வாங்க சார், நிதி ஆயோக்குள்ள வாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் எல்லாம் ஒன்று கூடி பேசி யாராவது ஒருத்தராவது அதுக்கு போயிருக்கணும், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ராம்கி முன் வச்சாரு. போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுக்கு இல்லை, ராம்கி 2 விஷயம் சொன்னார். போயிருக்கணும்னாரு. இன்னொன்று என்ன சொன்னார்? இந்தியா கூட்டணி ஒன்றா சேர்ந்து ஒரு காமன் அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்னாரு. நான் கேட்குறேன், இங்கே வந்து வெள்ளம் வந்தது. இது நான் 4வது பாயிண்ட் சொல்கிறேன். வெள்ளம் வந்தது வந்து மெய்யப்பன் அவர்களுக்கும் தெரியும், ராம்கி அவர்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டாங்க ஜனங்கள்னு சொல்லி. சென்னை ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும். அதுக்கு என்ன பணம் கொடுத்தாங்க? இவங்களுக்கு ஏற்கனவே சட்டப்படி கொடுக்க வேண்டிய மாநிலங்களுக்கு பேரிடருக்காக கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே எப்படி வந்துடும் அந்த பணத்தை வந்து இப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பைசா கொடுக்கல. இப்போ இதை வந்து இந்தியா கூட்டணியில் உட்காந்து பேச வேண்டிய தேவை இருக்கா? இது நம்முடைய ப்ராப்ளம். இது நம்ம ப்ராப்ளத்தை நம்ம உடனடியாக தான் சொல்லுவோம். அதைத்தான் அவர் வந்து தம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறார். இன்னொன்று, நித்தி ஆயோக் வந்து இட்ஸ் அன் அட்வைசரி கமிட்டி, இட்ஸ் நாட் ஹேவிங் எனி அத்தாரிட்டி. இப்போ பட்ஜெட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் பட்ஜெட்டை மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து நித்தி ஆயோக்கிட்ட இருக்கா? இல்லையே. அதனால தான் இவர் சொன்னார், அங்கே போகிறதுலேயே பிரயோஜனம் இல்லை. முதல்ல போகணும்னு நினச்சிருந்தார். வளர்ச்சி திட்டங்களை பற்றி, எதிர்கால திட்டங்களை பற்றிலாம் தமிழ்நாட்டு என்ன செய்யணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் காட் அ வெரி டீட்டெயில்டு ப்ரோஆக்டிவ் பிளான். எதிர்காலத்தில் வந்து உலகத்து நாடுகள் எதெல்லாம் முன்னேறி இருக்கோ அதில் நம்ம மாநிலம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கவங்க இவங்க. அப்போ இதெல்லாம் பற்றி பேசணும்னு தான் நினச்சாரு. ஆனால் முதல்ல பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் போய் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தது ரொம்ப ரொம்ப கரெக்டு. இந்த எல்லாருமே போய் சேர்ந்து அங்கே போய் இந்திய கூட்டணி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கணும் அப்படிங்கிற வாதம் வந்து பொருளற்றது. இன்னொன்று, திரு லென் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார். அது கூட இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்கிறேன். நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்தேன். எனக்கு அந்த செங்கல்பட்டு கதை முழுசாக தெரியும்.
உண்மை. செங்கல்பட்டு ஏன் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குன்னு தான் வழக்கு போடப்பட்டது. அதனால் வழக்கின் காரணமாக செங்கல்பட்டு யூனிட் ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்கிறது உண்மைக்கு மாறானது. இன்னொன்று சொல்கிறேன், திரு மெய்யப்பன் அவர்கள் சொன்னார், இது லென் அவர்கள் சொன்னார் 30 பேர் தான் இருக்காங்க. அதுவும் உண்மை. அதை விட மோசமான நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நீங்க தான் சொன்னீங்க இடையில பேசக்கூடாது, இல்ல இடையில பேசக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு விரோதம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அடுத்து இந்த ஊட்டி இந்த மாதிரி 3 யூனிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்முடைய வேக்சினேஷன் சென்டர் நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது நான் கண்டிப்பா கேட்பேன். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. இப்போ 30 பேர் 40 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. மீதி அதாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டது திறனுள்ள வேலைக்காரர்கள் கிடையாது, ஸ்கில்டு லேபர், அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிற ஸ்கில்டு லேபர் கிடையாது, அதனால நாங்கள் வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனால் ஊட்டி உட்பட கிண்டி உட்பட 3 யூனிட் வேக்சினேஷன் சென்டரை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசு க்ளோஸ் பண்ண அந்த இடத்துல உள்ள வேலைக்காரர்கள் திறனுள்ளவர்கள், ஸ்கில்டு லேபர், அவங்கள நீங்கள் டெப்டேஷனில் கொண்டு வந்திருக்கலாம்ல. அதனால் இது எல்லாமே என்னென்னா பிரைவேட் செக்டார் பலனடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை பயன்படுத்தாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உண்மை. இதை பதவி ஏற்ற உடனே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் டிமாண்டு இதுதான், நீங்கள் செங்கல்பட்டு யூனிட் வந்து பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படின்னு சொன்னதுதான். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். கேட்குற கேள்வி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் தான். இப்போ உதாரணமாக நான் வந்து கேட்டேன், ஏன் இதில் வந்து மெட்ரோவுக்கு பணம் ரிலீஸ் பண்ணலன்னா அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிற நம்ம எல்லாருமே கேட்டோம். அதே மாதிரி இது எத்தனை நாள் தான் உதயநிதியை கஷ்டப்படுத்துவீங்க, ஒரு செங்கலை தூக்கிட்டு அவர் ஊரெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் வந்து நேரடியான பதில் இல்லை. அது மாதிரி இதுக்கு நேரடியான பதில் கொடுத்தால் நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவேன். மையப்பன் ராமசாமி மையப்பன் 4 விஷயங்கள். சென்ட்ரல் ட்ரக்ஸ் லெபார்ட்டரியோட கீழே வந்து இருக்கிற அந்த வேக்சின் சென்டர் செங்கல்பட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப மினிமலான ஃபெசிலிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது நான் வழக்குனால அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொன்னது அந்த வழக்குகளில் இது ரிப்போர்ட் பண்ணப்பட்டது, பொது தளத்தில் டாக்குமெண்ட் அவைலபிளாக இருக்குது. அதை பப்ளிக்காக டெண்டர் கொடுக்கப்பட்டது. யாராவது வந்து வேக்சின் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், யாராவது அந்த டெக்னாலஜி எடுத்துக்கோங்க, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, பேட்டன்ட் இல்லை, யாருக்கிட்ட அதற்கான பேட்டன்ட்ஸ் இருக்கோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு. அது 3 முறை கொடுக்கப்பட்டும் அதில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், தமிழக அரசு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது 2021 கோவிட் போது. அதுக்கு தமிழக அரசு இல்லை நாங்கள் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணலை அப்படின்னு நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கமிட்டி மூலமாக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர்கள் வந்து நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் எங்கேயும் ப்ரப்போசல் கொடுக்கல அப்படின்றத தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அவர்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி சொன்னாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில் தாமதம் இருக்கிறது, ஆனால் அதற்கான ஃபெசிலிட்டி இது என்ன, ட்ரைனிங் ஏற்கனவே ஆரம்பிச்சது ராமநாதபுரத்தில். ஆனால் இப்போ தமிழக அரசு 8 மாதம் ஆயிருக்கு. ஒரு என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸும் அதுக்கப்புறம் ட்ரீஸை வந்து அங்கேருந்து அகற்றணும், அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகணும்னு தமிழகத்தை சார்ந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒருத்தர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்பெனி வந்து அங்கே பர்மிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. மரத்தை வந்து எடுக்க வேண்டும், ஏன்னா அவங்க பில்டிங் கட்டுறதுக்கான தேவை இருக்குது, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான தேவை இருக்குன்னு. எதற்காக 6 மாதம் ஒரு பர்மிஷனுக்கும் 8 மாதம் ஒரு பர்மிஷனுக்கும் டிலே ஆச்சு அப்படின்ற தமிழக அரசு அங்கே இருக்க லோக்கல் அத்தாரிட்டி ஆன்சர் பண்ணட்டும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வேற வேற அத்தாரிட்டி டிலே பண்ணிட்டே இருக்காங்க. டிசைன் அப்ரூவல் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்டது? டிசைன் அப்ரூவல் எய்ம்ஸுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்டது. அந்த டிசைன் சரியில்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல சரி அப்படின்னா அதை அலோவ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் ஆர்டிஐல பொது தளத்துல இது அவைலபிளாக இருக்கிறது. இதை யாரும் பதில் சொல்ல தயாராக இல்லை. சோ வேக்சின் ஃபெசிலிட்டின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழக அரசு நாங்க அந்த வேக்சின் நாடாளுமன்றத்திலே ஹர்ஷவர்தன் கேட்டிருக்காரு. சரி பாலச்சந்திரன் ஒரே ஒரு செகண்ட் குறிக்கிறார் சார் சுருக்கமா சார் பாலச்சந்திரன் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். சோ 100 ஏக்கர் செங்கல்பட்டுல கொடுத்த இடம் தமிழ்நாடு ஒரே ஒரு தரம் திரு மெய்யப்பன் வந்து ஒப்படைக்க வேண்டியதானே? திரு மெய்யப்பன் திரும்ப என்ன சொல்றாரு, அந்த டெக்னாலஜி உள்ளவங்களை வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு. இதில் ஒரு உண்மையை மறைக்கிறாரு. அந்த டெக்னாலஜிலாம் விட்டுருங்க சார். என்ன அடிப்படை வேக்சினேஷன் வேணுமோ அந்த வேக்சினேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. அந்த வேக்சினேஷன் ஏற்கனவே ஊட்டியிலையும் கிண்டியிலையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது நாட்டுக்கு தேவையானது. அதை முதல்ல பண்ணிட்டு அதை விட்டுட்டு எதுக்கு அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி புது டெக்னாலஜின்னு போறீங்க? நமக்கு எடுக்க தெரியும். ரொம்ப தவறான விவரங்களை தந்திருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமா கேட்டிருக்காரு.
அப்படின்னு அளிக்கப்படும், ஏலம் விடப்படும் சொல்லப்படுதே தவிர ஏலம் இதுவரையிலும் விடப்படல. பொய் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க தயாராயிட்டாங்க. தொடர்பு கொண்டு ஏர்போர்ட்ல அந்த அரசே மாநில அரசு தவறான இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுத்தாங்களோ அதே நிலை தான் இங்கேயும் வருது. தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில உயர்ந்திருக்கிறது. நீங்க சொல்ற எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்க மெய்யப்பன். அமெரிக்காவிலையும் ஐரோப்பிய நாடுகளிலும் உள்ள பெரும் நிபுணர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து போன மருத்துவர்கள் உலகம் முழுவதும் இங்க வந்து மருத்துவம் பண்ணிட்டு போயிருக்கான். நீங்க ஏதோ குஜராத்ல இருக்கிற மாதிரி நின்று பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாடு எல்லா டெக்னீஷியன் இருக்காங்க, ஆய்வறிஞர்களும் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா நீங்க எடுக்கலங்கிறது தான். மாநிலோட பங்களிப்பு தேவைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு மாநிலங்கள் பாகுபாடு காட்டினா அது வந்து வளருமா? அடிப்படையில் பட்ஜெட்டு, நிதி ஆயோக், ஆட்சி எல்லாமே இணைக்கிற ஒரு விஷயம் பணம். அந்த பணத்தில் லஞ்சம், ஊழல், கருப்பு பணம் இருக்குது. இதை ஒழிச்சா நாடு வளரும், தேசம் வளரும்னு சொன்னது பாரத பிரதமர் மோடி அவர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று கட்டினீங்க, டெக்னாலஜி வரும், அது வரும், ஸ்மார்ட் ரோடு, ஸ்மார்ட் மீட்ரு. அன்றைக்கி இருந்த அதிமுக அமைச்சர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அந்த அமைச்சர்கள் மீது இன்னி வரல நடவடிக்கை என்ன? இதில் இன்னொன்று, ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்து அமலாக்கத்துறை நான் வரவேற்கிறேன். நான் வந்து எதிர்க்கலாம் இல்லை. அந்த மாதிரி தமிழகத்தில் எல்லாம் பண்ணிங்கல்ல, பீகாரில் பாலம் இடிஞ்சு விழுது, அங்கெல்லாம் ஏன் கான்ட்ராக்டர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை? அதுக்கப்புறம் சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்குமே காசு இல்லாதப்போ அவர் வீட்டில் வந்து 2000 நோட்டு இருந்தது. அந்த வழக்கு என்னாச்சு? அப்போ மொத்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம், இப்போ மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டெக்னாலஜி பற்றி பேசுனாங்க. பிஎஸ்என்எலுக்கு ஏன் 5G டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன்றீங்க? பிஎஸ்என்எல் யாருது? ஸ்ரீலங்கா தா, பாகிஸ்தான் தா, சைனா தா? இந்த நாட்டு தானே. 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 ரேஷன் சொல்லும்போது பிஎஸ்என்எல் ஏன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நடத்துறீங்க? பூரா தனியாருக்கு எல்லாத்தையும் வித்துட்டு பிஎஸ்என்எல் சாக கிடைக்கிறத வேடிக்கை தானே பார்க்குறீங்க. அப்போ ஊழல், லஞ்சம், கருப்பு பணம்னு சொன்னது பூரா பொய். நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டா இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்கே தேவை கிடையாது. சார் கரெக்டாக சொன்னார், அது ஜஸ்ட் அன் அட்வைசரி கமிட்டி, அது அட்வைஸ் தான் பண்ணும். அதனால் 10 பைசா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கோ ஊழலையோ லஞ்சத்தையோ ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் பிரதமர் எடுக்கலை. அதெல்லாம் அது எடுத்தால் ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நல்ல வேலைகள் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா பணம் மிச்சமாகும். கருப்பு பணம் ஒழியும் போது ஆட்டோமேட்டிக்காக தேசம் வளரும், மாநிலம் வளரும், மாநிலம் மூலமா தேசம் வளரும், பணக்கார நாடாக ஆகும். அப்போ பணக்கார நாடாக ஆக்க விடாமல் பண்ணுறதே பிரதமர் மோடி அவர்கள் தான். இன்னொன்று, வரி நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா வரி ஏய்ப்பு நடக்கும். இதை நான் சொல்ல, பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்கள் செஞ்சது தான் செய்வோன்ற மாதிரி இவங்களோட போக்கு இருக்குது. நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நாட்டில் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தேச வளர்ச்சி, மக்கள் வளர்ச்சி, ஒலிம்பிக்கில் இந்தியா அது வாங்குது இது வாங்குதுன்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி பேரை சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. கையில் காசு வாயில் தோசைன்னு வாங்க, குத்த காசுக்கு எங்கே பணம்? இதுதான் கேள்வி. அதுக்கு பதில் வராமல் சுற்றி பேசுறது, இது வந்து நேரத்தை கடந்து போகிறதெல்லாம் பதில் ஆகாது. ராம்கி சுருக்கமா ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கோ. நேரம் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி நம்ம இந்தியா கூட்டணியில் போய் பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது வந்து முக்கியமாக அது அரசியல் பிரச்சனை. அது ஆனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாருன்னா, இந்த தமிழ்நாட்டு பற்றின விஷயங்கள் மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் சந்திக்கக்கூடிய விஷயங்களில் தான் சேர்த்துருக்காரு. அதில் தமிழ்நாடு சமச்சங்கள் இப்போ இடம்பெற்றாலும் அது ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் அதுக்கான விஷயம். அதை வந்து இந்தியா கூட்டணி சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் அதை முன்வைத்து விவாதித்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நம்ம போய் இது நிதி ஒதுக்கீடுக்காக நம்ம போய் பேச போறதில்ல. அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, நீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஆயிருக்க போறதில்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல நீங்க ரொம்ப அது ரைட்டு. ஆனா நீங்க அதுல என்ன முக்கியமா சொல்றீங்கன்னா, மாநிலங்களுக்கு பாரபட்சம் காமிக்குதுன்னா நமக்கு 63,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இதே வெஸ்ட் பெங்கால்ல 1,70,000 கோடிக்கான நிதி செய்யப்படும். இப்ப தமிழ்நாடு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா, மேற்கு வங்கம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கேள்வி வரும்ல. அப்ப மொத்த இந்தியாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அது ரைட்டுங்க. அதனால ஜெனரலா சொல்றீங்க. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.